வணக்கம். இன்னைக்கு கோவாவில் டே 2 2வது நாள் இருக்கிறோம். நான் பால்கனி நேற்றே உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னல, அந்த பால்கனி எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள். நைட்டு இருட்டாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து சரியாக காட்ட முடியல. இப்போ அப்படியே அந்த பால்கனியை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தா அப்படியே ரொம்ப சூப்பரான ஒரு இயற்கை அழகோடு இருக்கக்கூடிய பால்கனி இருக்குது. விவசாயம் பண்ணுற வயல்கள்னு நினைக்கிறேன். பூரா துளி அடித்து வச்சுருக்காங்க, பரம்போட்ட மாதிரி வச்சுருக்காங்க நம்ம ஊரில் மாதிரியே. அதாவது அதுக்கு ஒட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா காடு பகுதி ஆரம்பிச்சிருது. மலைகள்லாம் தூரத்தில் இருக்க மலைகள்லாம் பில்டிங்காக கட்டி வச்சுருக்காங்க. எதை வேணாலும் சாப்பிட வேண்டியதான். தேசிய கொடி சிக்கன் சாசேஜ் இருக்குது. சிக்கன் காளிப்பழத்தை ஊட்டி வச்சிருக்காங்க. அதை சாப்பிட்றதுக்கு ஏன்டா இப்போ கான்ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு ஆக்சுவலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் தான் அண்ணன் சொன்னப்போ ஜவ்வரிசியில் வடை போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு. ஜவ்வரிசி வடை எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு தட்டை எடுத்து போயிட்டு வரோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். வித்தியாசமாக இருக்கும். ஜவ்வரிசி வடை எப்படி இருக்குன்னா ஜவ்வரிசியில் வடை போட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. தொப்பிலாம் போட்டு ஒன் பீஸில் வர்ற அந்த பையன் மாதிரியே இருக்கேன். என்னைய பார்க்க எனக்கே அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு போர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு பழங்காலத்து போர்ட்டு, போர்ட்டுகீஸியுடைய போர்ட்டு. இந்த போர்ட்டில் தான் நிறைய படத்தோட ஷூட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்குது. இங்கே வந்து அக்வாட்டா ஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோர்ட்டு. அக்வானா வந்து அக்வாமேன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி. அக்வாட்டா ஃபோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். இந்த ஃபோர்ட் அக்வாடா ஃபோர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இடம் நல்ல தண்ணிங்களை சேமித்து வைக்கிறதுக்காக போர்த்துகீசிய வீரர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு இது. அதே போல் இந்த கேனான்ஸு, வெடிமருந்து இதெல்லாம் வந்து இங்கே வச்சு தான் அவங்க வந்து சேஃப்டி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிறைகள்லாம் இருக்குது. இந்த தண்ணியோட நிறம் வந்து உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஒரு லைட் பேல் ஆரஞ்சில் இருக்குது. என்ன காரணம்னா நல்ல தண்ணி மண்டோரா ரிவர் அப்படிங்கிற ரிவர் வந்து உப்பு தண்ணியில் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது நம்ம கடலில். இங்கே 2 ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு பின்னாடி ஒரு ரிவரும் இதுக்கு முன்னாடி ஒரு ரிவரும் வந்து ஜாயிண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வாஸ்கோடா காமா முதல்ல வந்து இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னது. இந்தியாவை கண்டுபிடிக்கல, இந்தியா அடுத்த இடத்துக்கு வந்திருக்காரு அவர். ஏன்னா இல்லாத ஒன்றை கண்டுபிடிச்சாதான் அது கண்டுபிடிப்பு. நம்ம ஆல்ரெடி இங்கே தான் இருந்திருக்கோம். இந்தியர்கள்லாம் முதல்ல இங்கேருந்து தான் வந்து அவர் வந்து தெரிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க வந்து இந்த தகவல் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு. இங்கே என்ன கிடைக்குதோ, இந்த கோஸ்டல் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அந்த கல்லில் வந்து இதெல்லாம் வந்து கட்டியிருக்காங்க. இங்கே நிறைய போட் வந்து இருக்கும். இப்போ கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா மீன்பிடி தடைக்காலம். நம்ம ஊரில் மே மாதம் இருக்க மாதிரி மீன்களுடைய இனப்பு இருக்கிறதுக்காக மீன்பிடி தடைக்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து போட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அங்கங்கே எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனால் கிளைமேட் இப்போவும் நம்மளை சுற்றி பாருங்கள், அப்படியே கார் மேகங்கள்லாம் சூழ்த்து சூப்பராக இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் வந்து இது லைட் ஹவுஸாக இருந்திருக்குது. இப்போ இதை வந்து இங்கே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. என்னன்னா 2 கப்புள்ஸ் வந்து இங்கேயும் ஏறி நின்று குதிச்சு செத்து போயிட்டாங்கன்றதுனால அதை மேலே அலோவ் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. இதுக்கு பதிலான லைட் ஹவுஸ் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. ரேடார் வித் ரேடாரோட அங்கே வந்து லைட் ஹவுஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபோர்ட்டு, நல்ல தண்ணியை சேமிக்கிறதுக்காகவும், அதாவது ஊற்றி வரக்கூடிய தண்ணிக்காகவும், அதே போல் கேனான்ஸு, துப்பாக்கி, ரைஃபிள் இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் இந்த ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. வாஸ்கோடா காமா முதல்ல இந்த இடத்த வந்து பார்த்துட்டு தான் இந்தியாவை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு உலகம் பூரா சொல்லியிருக்காரு. அந்த இடம் இது வந்து 2 ஆறு சங்கமமாகக்கூடிய ஏரியா. 2 ஆறு, ஒன்று மண்டோரை ரிவர், அதுக்கப்புறம் அந்த மலைக்கு அங்கிட்டு இன்னொரு ரிவர் வர்றதுனால அந்த தண்ணி கிணறே வந்து 2 அப்படி சேஞ்ச் ஆகிற மாதிரி கரெக்டாக தெரியுது. இப்போ நாங்கள் உள்ளே வரும்போது பெரும்பாலும் கூட்டம் இல்லை. பட் இப்போ வந்து நிறைய கூட்டம் வந்துட்டாங்க. நிறைய தமிழ் பீப்புள், மகாராஷ்டிரா பீப்புள், கர்நாடகா பீப்புள் நிறைய பேர் இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு வராங்க. ஃபேமிலி பீப்புளாக என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோட்டோ ஒரு நல்ல விசினரியாக இருக்கும். இது லோவர் ஃபோர்ட்டுன்னு சொல்கிற ஒரு ஏரியா. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம். மேலே பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபோர்ட்டோட லோவர் ஏரியா. இங்கே தான் தாஜ் ஹோட்டல் ஸ்பா,
எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அந்த பின்னாடி பார்க்கக்கூடியது தாஜ் ஹோட்டலு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் ஒரு ரூமுக்கு சார்ஜ் பண்ணக்கூடிய ஹோட்டலு. 35,000 சார்? பாருங்க, தப்பாக சொல்கிறேன், சார் கூட கரெக்டாக சொல்கிறாங்க, 35,000க்கு மேலே இருக்குது. என்ன காரணம்னா இந்த லொக்கேஷன், பீச் வியூவோட இருக்கக்கூடிய லொக்கேஷன். இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய இந்த ஃபோர்ட்லேயே பாருங்கள், இடையில வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும். என்ன இதுனா இந்த கேப்ஸ் ஃபுல்லாக நம்ம ஃபோர்ட்டில் வந்து வீரர்கள் இருந்து குறிப்பாட்டு சுடக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து போர்த்துகீஸ் வீரர்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. கடல் அலை ஃபுல்லாக அந்த ஃபோர்ட்டில் வந்து மோதக்கூடிய விஷயங்கள் நடக்குது. அதில் தண்ணி கிட்டத்தட்ட இந்த ஃபோர்ட்டை விட மேலே ஏறி உள்ளே வந்து விழுகுது நிறைய டைம், வந்து அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடம் அந்த ஏரியா, ரோவர் ஃபோர்ட். இப்போ நம்ம கோவாவோட பீச்சின் ராணி, அதாவது குயின் ஆஃப் கோவா பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைக்கட்டு பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். ரொம்ப பெரிய பீச்சு, கடைத்தெரு நிறைய இருக்க ஏரியா. கோவா வரக்கூடிய எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வர்ற ஏரியாவில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஏரியா. இப்போ தான் வெயில், நான் கோவாவுக்கு வந்ததுக்கே கொஞ்சம் மேலே வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆக்சுவல் கோவா சீசன் அப்படிங்கிறது நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மாதம் தான். ஆனால் இப்போ வந்து அன்சீசன் தான். பட் இருந்தாலும் கூட கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டீம் வந்து வந்திருக்காங்க, ஏகப்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எங்கேருந்து சார் வரீங்க? தமிழ்நாட்டிலேருந்து வரோம் சார், சென்னையிலேருந்து வரோம் சார். சென்னையிலேருந்து எப்படி ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா சார்? கம்பெனி ஃபுல்லாக கம்ப்ளீட் மொத்தம் ஒரு டீமாக வந்திருக்கோம் சார். டீமோட வந்திருக்கீங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர்கிட்ட வந்திருக்கிறோம் சார். 60 பேருக்கு மேலே வந்திருக்கீங்க. கம்பெனி பேர் சார்? SSLF சார். SSLF கம்பெனிலேருந்து நம்ம டீம் சார்பாக SSLF ஃபேமிலியாக டீமாக எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். சூப்பர் சார். இது கல்லங்கோடு பீச்சு, கேலிக்கட் பீச்சுன்னு சொல்லிட்டேன். கல்லங்கோடு பீச்சு இங்கே வந்து ஒரு கல்லங்கோடு பீச் மேடம். இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது பாருங்கள், கோவாவோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் அவரோட ஸ்டாச்சுவான். அதை இங்கே வந்து வச்சுருக்காங்க. அப்படியே கடத்தெருவுலேருந்து அப்படியே பீச் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம உள்ளே போய் பீச்சை பார்க்கலாம் வாங்க. கடத்தெரு நிறைய இருக்குது, சாப்பாட்டு ஐட்டம். கிட்டத்தட்ட வேளாங்கண்ணி பீச் நம்ம ஊர் பக்கம் போனோம்னா அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி பீச்சு, முந்திரி கடை, சரக்கு கடை, ட்ரெஸ்ஸு, ஷாப்பிங்கு, ஏகப்பட்ட கடை நிறைய இருக்குது. ஊர் பூரா சரக்கு கடை தான் இருக்குது. பார்க்கவே பாட்டில்லாம் அழகழகாக இருக்குது. சூப்பர். இந்த பலே சிங்கெல்லாம் வந்து இப்போ பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்தோடனே பார்த்து ஷையாக ஃபீல் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னமோ பீச்சு சொன்னாங்க, மறந்துவிட்டேன். கல்லங்கோடு பீச்சு உண்மைக்குமே குயின் ஆஃப் கோவா பீச் அப்படின்றதுக்கு பெரிய நிலப்பரப்போட ரொம்ப அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயம். இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, குப்பை கூட எதுவுமே கிடையாது. தெளிவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லா குப்பையும் டஸ்ட்பினில் போட்டு வச்சு இது பண்ணுறாங்க. உண்மைக்குமே ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான இடம். அதே போல் ஸ்கூபா டைவிங் இருக்குது ஏரியாவில், அந்த பேரா கிளைம்பிங் இருக்குது, இந்த கப்பலில் வந்து வண்டி ஓட்டுவாங்க இல்லை, அந்த வண்டியெல்லாம் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே வேணும்னா இங்கே புக் பண்ண முடியாது. வர வழியிலே கடத்தரில் நிறைய ஸ்டால் போட்டு புக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து புக் பண்ணுறாங்க. பட் அதே போல் தண்ணி உள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடல் அலையை நீங்கள் பாருங்கள், செம்ம ரஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு இப்படி வந்து ஃபோர்ஸாக இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே சும்மாவே இருக்குது. உள்ளே வந்து கால் வைக்கவே வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த பார்டரில் என்னை தாண்டினாவே வந்து போலீஸ் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. இந்தா பிபி அடிக்கிறாங்க பாருங்கள், பிபி அடித்து வெளியே வாங்கடா, ஏகே ராஸ்கோலா அப்படின்றாங்க. ஏன்னா அலைகள் வந்து சுற்றி போகிறதுனால உள்ள ஆளை வந்து இழுத்துட்டு போயிடும் அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டம் செம்ம கூட்டம், நீங்களே பாருங்கள். இந்த கல்லங்கோடு பீச்சில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ட்ரிங்கிங்கு நாட் அலவுடு. அசல்லே கடை 100கணக்கான கடை வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நாட் அலவுடு, ஸ்மோக்கிங் நாட் அலவுடு, இந்த பான் மசாலா இதெல்லாம் நாட் அலவுடு அப்படின்னு சொல்கிறாங்க. தலைவன் பக்கத்துலேயே வந்து இது வச்சுருக்கான், கையில் பாட்டில் வச்சுட்ருக்கான். அந்த போலீஸ் வந்து பாருங்கள், அதெல்லாம் கையில் வச்சுக்கூடாது, உள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். என்னத்தையும் அதட்டி கிளப்பி விட்டாங்க. உள்ளுக்குள்ளே பீச் அவைலபிள் இல்லை அப்படின்னு, அதாவது இந்த பீச்சுக்குள்ளே சரக்கு அவைலபிள் இல்லை, செய்யக்கூடாதுன்றது ரூல்ஸு. ஆனால் இதே பிஸ்னஸாக மாற்றுறாங்க. இந்த கருப்பு சொக்காக்காரன் இருக்கேன் பார்த்தீங்களா, பக்கத்தில் இருந்து குடிச்சிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உட்கார்றது கூட காசு கிடையாது, பீருக்கு மட்டும்தான் காசுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து லூப் இருக்கோ அதை பூரா எல்லா சுற்றுலாத்தலத்துலேயும் பயன்படுத்தி ஒரு பெரிய பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. கோவா சொல்லவே வேண்டாம், அந்த பிஸ்னஸில் டாப்பாக இருக்குது. ஏதாவது ஒரு லூப் இருந்தாலும் எப்படினாலும் மொத்தத்தில் என்ஜாய் பண்ணால் போதுன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இடம் பாகா பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகா பீச்சு. இதில் வந்து எங்கன்னா நம்ம லோவர் கோர்ட்லேருந்து, கோவாவோட அந்த லோவர் போர்ட்லேருந்து இது வரைக்குமே வந்து
பீச் இருக்குது. இதுதான் வந்து இதோட எண்டுன்னு சொல்கிறாங்க. கல்லன்கட்டு பீச்சோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கேயும் நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க. இந்த பீச்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கோவா மொத்தமுமே டூரிசத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிட்டி. இந்த மாநிலம் முழுவதுமே டூரிஸ்ட் தான். அப்படி இருக்கும்போது இங்கே பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா, பே அண்ட் யூஸ் டாய்லெட்ஸு, லெட்டின்ஸு, அதே மாதிரி டூரிசம் இன்ஃபர்மேஷன் சென்டரு, இது எல்லாமே வந்து இங்கே நிறைய எந்த இடத்துக்கு போனாலும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஈஸிலி வந்து எல்லாராலையும் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியுது. உண்மைக்குமே இது நல்ல விஷயந்தான். எல்லா இடத்துலையும் இது வந்து வைக்க வேண்டிய விஷயந்தான். பீச்சுக்கு வந்துட்டோம். பாகா பீச்சு. இந்த பீச்சில் நம்ம ஊரில் இருக்க மாதிரி பீச்சில் மாதிரி மீன்பிடி படகெல்லாம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால பெரும்பாலும் யாரும் கடலுக்கு போகிறதில்ல, யாருமே போகல. அலை ரொம்ப ரஃப்பாகவே இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுதான் எண்டு. இந்த எண்டில் தான் வந்து நம்முடைய பீச் இதுவாக இருக்குது. இங்கே வாட்சிங் டவர்லேருந்து சர்ஃபு வாட்சிங் டவரோடு இருக்காங்க. இங்கேருந்து இது ஃபுல்லாக சர்வை பண்ணுறாங்க. யாரும் தண்ணிக்குள்ளே குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போனால் இங்கேருந்து பிபி அடிச்சிடாப்புல, அதை தாண்டி போகிற மாதிரி தான் இவரே உள்ளே இறங்கி போய் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஸோ இதுக்கான விஷயங்கள் நல்ல விஷயங்கள். ஏன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது அலைகள்லாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது இது. ஆனால் இங்கே குழந்தைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு லெவல் வரைக்கும் இருந்துக்கலாம், பரவாயில்ல. பாகா பீச் எப்படி நம்ம அந்த கல்லன்கட்டு பீச் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பார்த்து முடிச்சாச்சு. இனி அடுத்தடுத்து நம்ம பார்க்க போயிட்டே இருக்கலாம். ஓகே, வாகா பீச்சை பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம அப்படியே அடுத்த ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். இது ஒரு ஃபேமிலி பீச் மாதிரி. ஃபேமிலினா அதோட வந்தோம்னா நல்லா குளிக்க உள்ள நல்ல இடமா இருக்குது. அதனால் அதுவும் ஓகே. அதுவும் ஏர்லி மார்னிங்காக வந்தோம்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 6, 7, 8 மணி இப்படி வந்தோம்னா 10 மணி வரைக்கும் ஜாலியாக ஆட்டம் போடலாம். கிளைமேட்டு இங்கே அப்படியே மாறி இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை வர்ற மாதிரி இருக்குது, திடீர்னு கருமேகமாக இருக்குது. இப்போ என்னவா இருக்குன்னே தெரியலை. வெக்கைய வர்ற மாதிரி இருக்குது, வெக்க வராத மாதிரி இருக்குது. அதனால் மாறி வர்றதுனால கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாறிட்டே இருக்குது. பட் இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து 2வது நாளோட ஈவினிங்கு. எங்கே போக போகிறோம் அப்படின்னா, கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு க்ரூஸ் தான் வந்து கோவாவில் வந்து ஃபேமஸான ஒரு ஏரியா. அந்த க்ரூஸுக்கு வந்து இப்போ நம்ம போக போகிறோம். க்ரூஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், சாப்பிட போகிறோம். முக்கியமாக நைட்டு சாப்பாடு க்ரூஸில் தான் சாப்பிட போகிறோம். கப்பலில் கடல் நடுவில் என்ன சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். கோவா வந்தாச்சு. கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இந்த கோவாவோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துட்ருக்கோம். ஆனால் கோவாவோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கணும் அப்படின்னா ரூம் எடுத்து தங்குறதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. பேக்கை போட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடணும். கோவா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நாள் முழுக்க சுற்றினா மட்டும்தான் மொத்த கோவாயை நம்மளால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுலேயும் ஸ்கூபா டைவிங், பேரா ஹைடிங், இது மாதிரியான விளையாட்டுக்கெல்லாம் நிறைய இருக்குண்ணா. அதுக்கெல்லாம் எதுக்குமே போகல. இன்னும் 2 நாள் ஷெடியூலில் இருக்கான்னு தெரில. ஆனால் இதெல்லாம் கோவாவில் ரொம்ப அவைலபிளாக இருக்குது. க்ரூஸ் கப்பலுக்கு போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதனால் பேசிகிட்டே இருக்க வேணாம், போயிடலாம் வாங்க.